Hi friends, welcome to our Live and Learn channel. நம்ம சேனலில் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் கேட்டில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடிபி கான்செப்ட் அதில் கேட் 2017 கேட்ட கொஷின் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So consider socket API and Linux machine which supports connected UDP socket. A connected UDP socket is a UDP socket on which connect function has already been called. Which of the following is correct statement அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூடிபி சாக்கெட் அதை பேஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அதில் எந்த வந்து கரெக்டாக இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாக்கெட் அப்படிங்கிறது பொதுவாக என்ன அப்படின்னா சாக்கெட்டுங்கிறது ஐபியும் போர்ட் நம்பரும் சேர்ந்த அட்ரஸ் தான் சாக்கெட்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு எண்ட் ஆஃப் த லிங்க், ரெண்டு சர்வரும் கிளைண்ட்டும் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதோட லிங்க்கை தான் வந்து நம்ம சாக்கெட்னு சொல்லுவோம். அது ஒரு போர்ட் வந்து ஒரு சர்வரோட தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். தட் இஸ் கால் சாக்கெட். சாக்கெட்டுங்கிறது ஐபி ப்ளஸ் போர்ட் நம்பரோட காம்பினேஷன் தான் சாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ லிங்க். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எ கனெக்டட் யூடிபி சாக்கெட் கேன் பி யூஸ்டு டு கம்யூனிகேட் வித் மல்டிபிள் பியர்ஸ் simultaneously. A connected UDP socket can be used to communicate with multiple peers simultaneously. ஸோ மல்டிபிள் பியர்ஸோட சாக்கெட் கம்யூனிகேட் பண்ணாது. ஏன் அப்படின்னா சாக்கெட் வந்து பர்டிகுலர் போர்ட்டும் எந்த ஐபி கொடுத்துருக்குமோ அந்த லிங்க்கோட மட்டும்தான் நம்மளால் அதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் போர்ட், சிங்கிள் சர்வர், சிங்கிள் கிளைண்ட்டோட தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் திரும்ப வேறு ஐபியோட அது கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் மல்டிபிள் பியர்ஸ்னு கொடுத்துருக்கிறதுனால அது தப்பு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. ஸோ செகண்ட் ஆப்ஷனில் பாருங்கள். A process can successfully call connect function again for an already connected UDP socket. ஸோ இது கரெக்ட். ஏன் அப்படின்னா again கால் பண்ணுது, வேறு ஐபி யூஸ் பண்ணிக்கலாம், வேறு போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஐபி வேறு போர்ட்னு வந்து நம்ம ரீஅசைன் பண்ணிக்க முடியும், அதே மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ a process can successfully call connect function again for already connected UDP socket. ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ யூடிபி சாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். இதில் மல்டிபிள் பியர்ஸ் சைமல்டேனியஸ்லி கனெக்ட் பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ சாக்கெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வேறு போர்ட் வித் வேறு ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம கிளைண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, 1 ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஒன்லி கொடுத்துருக்கோம். சியில் போத் 1 and 2ன்னு கொடுத்துருக்காங்க. டியில் நெய்தர் 1 or 2ன்னு கொடுத்துருக்காங்க, நார் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து யூடிபி பேஸ் பண்ண கேட் 2017 உள்ள கொஷின். ஸோ இன்னொரு கொஷின் பார்க்கலாம். இதுவும் என்னதுலனா IPv4 பேஸ்டு கொஷின் பார்க்குறோம். இதுவும் கேட் 2017 கேட்ட கொஷின் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். A maximum number of IPv4 router addresses that can listed in the record root option field of an IPv4 header is. ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் ரெக்கார்ட் ரூட் ஆப்ஷன் ஃபீல்டில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா IPv4 ஹெடர் ஃபார்மேட், ஸோ IPv6 ஹெடர் ஃபார்மேட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி லென்த் அதோட பிட்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க, பைட்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க, ஆப்ஷன் ஃபீல்டில் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி நிறைய அந்த ஹெட்டர் வச்சு நம்மளுக்கு கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ கேட்டிருக்கிறது ஆப்ஷன் ஃபீல்டு பற்றி கேட்டிருக்காங்க. IPv4 ஹெட்டரில் IPv4ங்கிறது ஹெடர் ஃபார்மேட்டில் ஆப்ஷன் ஃபீல்டில் ரெக்கார்ட் ரூட் ஃபீல்டு, இது ஃபுல்லாக ஆப்ஷன் ஃபீல்டு. இதில் ரெக்கார்ட் ரூட் ஃபீல்டில் எவ்வளோ ஐபி அட்ரஸஸ் இருக்குது, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் IPv4 ரவுட்டர் அட்ரஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஃபீல்டோட நம்மளுக்கு பிட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அதில் ரெக்கார்ட் ரூட் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் பாருங்கள் ரெக்கார்ட் ரூட் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். ரெக்கார்ட் ரூட் it is used to record internet router addresses, handles the datagram. ஸோ ரெக்கார்ட் ரூட் என்ன பண்ணும், ரெக்கார்ட் த இன்டர்நெட் ரவுட்டரை வந்து ரெக்கார்ட் பண்ணும், அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் ரெக்கார்ட் ரூட்டுங்கிறது. ஸோ IPv4 வந்து அதில் ஆப்ஷன் ஃபீல்டு இருக்கும், ஆப்ஷன் ஃபீல்டுக்குள்ளே தான் ரெக்கார்ட் ரூட் ஃபீல்டு இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஃபீல்டுக்கான பைட்ஸ் பாருங்கள் 40 பைட்ஸ். அதில் 3 பைட் வந்து அலோகேட் பண்ணியாச்சு, ரிசர்வ் பண்ணியாச்சு. எதுக்காக அப்படின்னு பாருங்கள், ஆல்ரெடி ரிசர்வ்ட்.
ஸ்டோர் டைப் ஆஃப் ஆப்ஷனுக்கு 1 பைட், லென்த் வந்து 1 பைட், பாயிண்டர் இன்ஃபர்மேஷனுக்கு 1 பைட். ஸோ டோட்டலாக 40 பைட்ஸில் 3 பைட்ஸ் போயிடுச்சு. ஸோ 3 பைட்ஸ் ரிசர்வ்ட் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் உள்ளது 37 பைட்ஸ். அதில் வந்து ஒரு ஐபிக்கு எவ்வளோ அட்ரஸ், ஒரு ஐபி அட்ரஸ்க்கு எவ்வளோ பிட்ஸ் தேவை? அப்போ ஒரு ஐபிக்கு 32 பிட்ஸ் நம்மளுக்கு தெரியும். 30 பிட்ஸ் அப்படின்னா 4 பைட்ஸ். அப்போ 37ல் 4 ஒரு அட்ரஸ்க்கு. அப்போ 37ஆல் ரிமைனிங் இருக்க 37ஆல் 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதோட ஃப்ளோர் வேல்யூவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 9 ஐபி அட்ரஸஸ் கிடைக்கும். அப்போ ரெக்கார்ட் ரூட் ஆப்ஷன் ஃபீல்டில் எவ்வளோ ஐபி கிடைக்கும் அப்படின்னா 9. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ டோட்டல் ஆப்ஷன் ஃபீல்டு பைட்ஸ் தெரியணும், அதில் எவ்வளோ ரிசர்வ் ஆகிருக்கு, ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ 3 பைட்ஸ் போக 37 பைட்ஸ் ரெக்கார்ட் ரூட் ஃபீல்டில் இருக்கும். அதில் ஒரு ஐபிக்கு 32 பிட்ஸ் ஆர் 4 பைட்ஸ் தேவைப்படுது. இப்போ 37ல் ஒரு அட்ரஸ்க்கு 4 அப்படின்னா எவ்வளோ அட்ரஸ் இருக்கும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். 37 டிவைடட் பை 4. ஸோ அதில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9 கிடைக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் ஃப்ளோர் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் 9. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.